தனது செல்வங்கள் அத்தனையும் துறந்து ராமானுஜரே தெய்வம் என்று அவரை அடைந்து அவர் திருவடிகளில் தஞ்சம் பெற்ற நாள் முதலாக கூரத்தாழ்வான் தினமும் ஒஞ்சுவர்த்தி செய்தே தன் குடும்ப காரியத்தை நடத்தி வந்தார். அப்படி செய்யும் பொழுது கிடைக்கும் உணவுப் பொருட்களில் மறுநாளைக்கென்று சிறிதும் வைத்துக் கொள்ளாமல் தனக்கும் தன் மனைவிக்கும் வேண்டியதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை மற்றவர்களிடம் கொடுத்து விடுவார். ஒரு நாள் அடாத மழை. அவரால் அன்று எந்த தானியங்களையும் எடுத்து வர முடியாததால் ஆழ்வானும் ஆண்டாளம்மங்காரும் உணவருந்தாமலேயே அன்று இரவு உறங்கச் சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் பக்தியுடன் போற்றி வந்த அரங்கநாத பெருமாள் அவர்கள் பட்டினி கிடப்பதை பொறுக்காமல் கோவிலின் பட்டர் உத்தம நம்பி என்பவர் மூலம் அவர்களுக்கு உணவு அனுப்பி வைத்தார். பிரசாதத்தில் இருந்து 2 திரளைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தாம் அமுது செய்து ஆண்டாளுக்கும் கொடுத்தார் கூரத்தாழ்வான். இந்த 2 திரளைகளே பெரிய பெருமாளின் அருள் பிரசாதமாக கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் மண்புகழ் மைந்தர்களாக 2 அழகான திருக்குமாரர்களை வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அருளுகின்றன. குழந்தைகள் பிறந்த 12ஆம் நாள் குழந்தைகளை பார்ப்பதற்காக ராமானுஜரும் எம்பாரும் வந்தனர். அச்சமயம் எம்பார் திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டே குழந்தையை எடுத்து ராமானுஜரிடம் கொடுக்க, அவரும் ஆளவந்தாருக்கு வாக்கு கொடுத்தபடி குழந்தைகளுக்கு ஸ்ரீ பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்கிற திருநாமத்தை சூட்டினார். மேலும் எம்பாரிடம் நீரே இக்குழந்தைக்கு ஆச்சாரியனாக இரும் என்றும் கேட்டுக்கொண்டதனால் பராசர பட்டர் என்னும் பட்டரின் ஆச்சாரியர் எம்பார். எம்பெருமானார் கூரத்தாழ்வானிடம் பராசர பட்டரை பெரிய பெருமாளின் ஸ்வீகார புத்திரராக தரும்படி சொல்ல ஆழ்வானும் அவ்வண்ணமே செய்தார். திருமணத்தூண் அருகில் தொட்டிலிட்டு பெருமாளும் பிராட்டியுமாக குழந்தையை வளர்த்தனர். தாயார் தானே பட்டரை தமது சன்னதியில் வைத்து பார்த்து கொண்டாராம். ஆழ்வான் பட்டினி கிடந்து அன்று நாம் அனுப்பிய பிரசாதத்தை உண்ட இந்த தம்பதிகள் நமது சங்கல்பத்தால் 2 குமாரர்களை பெற அவற்றில் ஒன்றை நமதாக்கிக் கொண்டோம் என்று உகப்புடன் பெருமாள் கூறிய செய்திகள் அனைத்தையும் எதிராஜர் சந்நிதியில் ஆழ்வான் விஞ்ஞாபனம் செய்ய குருநாதரும் அகமகிழ்ந்தார். ஒரு சமயம் பட்டர் பகவத் சந்நிதியில் திரை சாத்தி இருக்கும் பொழுது அதன் அருகில் நெருங்கி வந்தார். அப்பொழுது ஒரு குரல், யாரது, வெளியே போ என்று ஆணையிட பட்டரும் விலகி வெளியே வந்துவிட்டார். சில நொடிகளில் மீண்டும் யாரது, பட்டரா, உள்ளே வரவேண்டும் என்று குரல் ஒலித்தது. பட்டர் உள்ளே செல்ல வெளியே போம் என்று சொன்ன பொழுது நினைத்ததென்ன என்று பெருமாள் கேட்டாராம். அதற்கு பட்டர், இன்று பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கிறார்கள் என்று எண்ணினேன் என்றார். அதற்கும் முன் நினைத்ததென்ன என்று விடாப்பிடியாக எம்பெருமானும் வினவ, ஆழ்வானும் ஆண்டாளுமாக எண்ணினேன் என்றாராம் பட்டர். பட்டரே, இது நம் ஆணை, எப்பொழுதும் இதுபோலவே நினைத்து இருக்க கடவீர் என்று நியமித்தருள பட்டர் பெருமாளின் சத்புத்திரர் என்ற விஷயம் மேலும் உறுதியாயிற்று. பட்டர் தன் சிறு பிராயம் முதலாகவே மிகவும் விலட்சணராய் திகழ்ந்தார். இதை நமக்கு பல வைபவங்கள் உணர்த்துகின்றன. ஒருமுறை பட்டர் தெருவில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு வித்வான் சர்வஜ்ஞ பட்டன் என்று விருது ஊதி வர, இவர் யார்? எம்பெருமானார், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் உள்ளிட்ட பெரியவர்கள் இங்கே திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்க சர்வஜன் என்று விருது ஊதி வருவது யார் என்று திடுக்கிட்டு அந்த வித்வானிடம் சென்று அவரை வாதத்திற்கு அழைத்தார். அந்த வித்வானும் பட்டர் சிறு பிள்ளையாதலால் பட்டர் என்ன கேள்வி எழுப்பினாலும் அதற்கு விடை அளிப்பதாக கூறினார். பட்டர் தன் திருக்கரத்தில் ஒரு பிடி மண்ணை எடுத்து இதில் எவ்வளவு மண் இருக்கிறது என்று கேட்க பதிலின்றி திகைத்தார் அந்த வித்வான். பிறகு பட்டர், ஒரு பிடி மண் என்று பதிலளிக்க முடியாத நீர் ஏன் இவ்விருதை ஊதுகிறீர் என்று கேட்க பட்டரின் பேரறிவை கண்டு வியப்புற்ற அந்த வித்வானும் பல்லக்கில் இருந்து இறங்கி பட்டரை பல்லக்கிலேயே எழுந்துருள பண்ணி ஆழ்வான் திருமாளிகையிலேயே கொண்டு சேர்த்து பட்டரை புகழ்ந்தார். பட்டருக்கு உரிய வயதில் உபநயனம் செய்து வைத்து பாடசாலைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் பெற்றோர். கேட்ட மாத்திரத்திலேயே தான் கற்றதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இருப்பதைக் கண்டு எல்லோரும் வியந்தனர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நூல்களையும் ஆழ்வார்களின் ஈரச்சொல் பாசுரங்களையும் இதிகாச புராணங்களையும் மற்ற தத்துவ நூல்களையும் கற்றார். பட்டருக்கு விவாகம் செய்து வைக்கும் வயது வந்தவுடன் விவாகம் செய்து வைக்க எண்ணினார்கள் பெற்றோர்கள்.
பெரிய நம்பிகளின் உறவினரின் பெண்ணை பராசர பட்டருக்கு திருமணம் முடிக்க அவர்கள் முனைந்த பொழுது, புது சம்பந்தமாக இது இருப்பதால் எனக்கு சம்மதமில்லை என்று பெண்ணை பெற்றவர் மறுத்துவிட்டார். ஆண்டாள் மனம் நொந்து பெருமாளிடம் விண்ணப்பம் செய்தாள். ஆனால் கூரத்தாழ்வானோ, பெருமாளின் குடும்பக் கவலைகளை நீ ஏன் இழுத்து போட்டுக்கொண்டு கவலைப்படுகிறாய், எல்லாம் அந்த எம்பெருமானே பார்த்து கொள்வார் என்று கூறிவிட்டு போய்விட்டார். அன்று இரவே அரங்கன் பெண்ணை பெற்றவர் கனவில் தோன்றி, உமது 2 பெண்களையும் பட்டருக்கே மணமுடியுங்கள். பட்டர் என்னுடைய ஸ்வீகார புத்திரன் என்பதால் எங்கள் குல மரபுப்படி உபயநாச்சியாரோடு இருக்கும்படி திருக்கல்யாணத்தை முடித்து வையுங்கள் என்றார். அதன்படியே தனது 2 குமாரத்திகளையும் பட்டருக்கே திருமணம் செய்து மகிழ்ந்தார். பட்டர் வளர்ந்த பின் எம்பெருமானார் தரிசனத்தின் பிரவர்த்தகரானார். பணிவு, பெருந்தன்மை, அருளிச் செயலில் பெருத்த மங்களாசாசன ரசனை உள்ளிட்ட அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவராய் எழுந்தருளியிருந்தார். நம்பிள்ளை உள்ளிட்ட பூர்வாச்சாரியர்கள் பல வியாக்கியானங்களில் பட்டரின் கருத்தையே மிகவும் சிறந்ததாய் உகந்தனர். ஆழ்வானைப் போலவே பட்டரும் திருவாய்மொழியிலும் திருவாய்மொழி அர்த்தங்களிலும் ஆழ்ந்து விடுவார். பட்டரின் பணிவை மணவாள மாமுனிகள் எதிராஜ விம்சதியில் ஆழ்வான் மற்றும் ஆளவந்தாருடைய பணிவோடு ஒப்பிட்டு கொண்டாடுகிறார். ஒரு முறை ஒரு நாய் எவ்வாறோ பெரிய கோயிலுக்குள் நுழைந்துவிட அர்ச்சகர்கள் சம்ரோக்ஷணம் செய்ய முடிவெடுத்து விடுகிறார்கள். இதை அறிந்த பட்டர் பெரிய பெருமாளிடம் விரைந்து சென்று, நாள்தோறும் தாம் கோயிலுக்கு வருவதற்காக சம்ரோக்ஷணம் செய்யாத அர்ச்சக சுவாமிகள் நாய் நுழைந்ததற்கு செய்கிறாரே என்று விண்ணப்பித்திருக்கிறார். மிகப்பெரிய வித்வானாயிருந்தும் பட்டர் தன்னை ஒரு நாயை விட தாழ்மையானவர் என்று கருதினார். தேவலோகத்தில் தேவனாய் பிறப்பதைக் காட்டிலும் திருவரங்கத்தில் ஒரு நாயாய் பிறப்பதையே தாம் பெரிதும் உகப்பதாக தனது ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரத்தில் பட்டர் சாதிக்கிறார். ஒருமுறை திருவரங்கத்தில் உரியடி உற்சவம். பட்டர் வேதபாராயண கோஷ்டியை விட்டுவிட்டு இடையர்களோடு சென்று நிற்கிறார். இதை பற்றி விசாரித்ததற்கு அந்த நாள் இடையர்களுக்காக ஏற்பட்ட உற்சவ நாள். ஆகையால் பெருமாளின் கடாட்சம் அவர்கள் மீதுதான் இருக்கும் என்றும், பெருமாள் கடாட்சம் இருக்கும் இடத்திலேதான் தான் இருத்தல் நல்லது என்றும் சாதித்தார். திருமலை அனந்தாழ்வான் பட்டரிடம் ஒருமுறை பரமபதநாதனுக்கு 2 திருத்தோள்களா அல்லது 4 திருத்தோள்களா என்று கேட்கிறார். அதற்கு பட்டர், எவ்வாறாகவும் இருக்கலாம். 2 தோள்களாக இருந்தால் பெரிய பெருமாளைப் போல் இருப்பார், 4ஆக இருந்தால் நம்பெருமாளைப் போல் இருப்பார் என்று பதில் சாதித்தார். பட்டரின் பெருமைகளை கேட்டறிந்த அரசன் ஒருவன் பட்டரிடம் வந்து பொருளாதார உதவிக்காக தம்மிடம் வருமாறு விண்ணப்பிக்க, அதற்கு பட்டர், நம்பெருமாளின் அபயஹஸ்தம் திரும்பிக் கொண்டாலும் தான் மற்றோரிடத்தில் உதவி நாடி செல்வதாக இல்லை என்று சாதித்தார். பட்டரின் பெருமைகள் எல்லைகளற்றவை. பெருத்த விதுஷியாயிருந்தும் பட்டரின் தாயாரே பட்டரின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை விரும்புவார். சிலர் அவரிடம் இவ்வாறு செய்யலாமா என்று வினவ, சிற்பி சிற்பத்தை செதுக்குவதால் அது பிராண பிரதிஷ்டையாகி இறைவனான பின் அவன் அதை வணங்கக்கூடாது என்றில்லையே, அதேபோல் பட்டரும் தன் திருக்குமாரராய் இருந்தாலும் வணங்கத்தக்கவர் என்று பதில் சாதிப்பார். பட்டர் அருளிச் செய்தவை அஷ்டஸ்லோகி, ஸ்ரீரங்கராஜஸ்தவம், ஸ்ரீ குணரத்ன கோசம், பகவத் குணதர்ப்பணம் அதாவது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் வியாக்கியானம், ஸ்ரீரங்கராஜ சோஸ்திரம் ஆகியவை. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திற்கு நிகராக திருவரங்கத்தை அனுபவிக்க வேறு ஒரு பிரபந்தம் இல்லை என்றே சொல்வார்கள். ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜஸ்தவம் ராப்பத்து உற்சவத்தில் அத்தியாபக கோஷ்டியினரால் சேவிக்கப்படும். அப்பொழுது நம்பெருமாள் செவிமடுத்து கேட்பார். எம்பெருமான் பட்டருக்கு எப்படி வீடு பேறு அருளினார்? அச்சமயம் பட்டர் அரங்கனிடம் என்ன நிபந்தனை வைத்தார்? பட்டர் திருநாடு எழுந்தருளிய தினத்தில் நடந்தது என்ன? இவையெல்லாம் அடுத்த ஆடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.